வணக்கம். 25 தொகுதிகளில் களமிறங்கும் திமுக வேட்பாளர்கள் ரெடி. யார் யார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக 20 பேரை நிறுத்தியது. 4 இடங்களில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் விசிக, இந்திய முஸ்லிம் லீக் ஆகிய கட்சியின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர். இவை தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை 4 இடங்களில் போட்டியிட்டன. அதேபோல் 9 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. ஆக மொத்தம் 39 தொகுதிகளில் 38 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை திமுகவே 25 தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. அதன்படி வடசென்னையின் தற்போதைய எம்பியாக கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார். அவருக்கே இந்த முறையும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தென் சென்னையும் திமுக கைவசம் தான் உள்ளது. அதன் தற்போதைய எம்பி தமிழச்சி தங்கமணி இருக்கிறார். அவரே இந்த முறையும் சீட்டு கேட்டு போராடி வருகிறார். ஆனால் தொகுதி கள நிலவரம் அவருக்கு எதிராக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தென் சென்னை மீண்டும் தமிழச்சி தங்கமணியின் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சென்னையின் எம்பியாக தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கிறார். இம்முறையும் அவர் களத்தில் இதே தொகுதியில் இறங்க இருக்கிறார். ஆனால் இந்த தொகுதி மீது திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் ஒரு கண் வைத்துள்ளார். அவரது ஆதரவாளர்கள் மூலம் அதை பெற அவர் முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக எம்பியாக இருப்பவர் டி.ஆர். பாலு. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர். அவரை இம்முறையும் களம் காண இருக்கிறார். சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம். அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜி. செல்வம். இதுவும் திமுக கையில் உள்ள தொகுதிதான். ஆனால் இந்த முறை இத்தொகுதியின் மேல் விசிக கண் வைத்துள்ளது. இறுதியாக யாருக்கு இந்த தொகுதி என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும். அடுத்து அரக்கோணம். இதன் தற்போதைய எம்பி ஜெகத்ரட்சகன் பெரும் பலம் படைத்த பெரும் புள்ளி. அவரால் திமுகவில் எளிதாக சீட் வாங்கிவிட முடியும். ஆனால் வேறு தொகுதியில் நிற்க அவர் திட்டமிட்டு வருவதாக பேச்சுக்கள் வலம் வருகின்றன. ஒருவேளை அவர் நிற்கவில்லை என்றால் காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. காங்கிரஸ் கைக்கு இத்தொகுதி போனால் ராமச்சந்திரன் அவர்கள் வேட்பாளராக நிற்பார் என சொல்லப்படுகிறது. அடுத்து வேலூர் தொகுதி. வேலூர் தொகுதி என்றாலே அது துரைமுருகன் தான் நினைவு வரும். அவர் மண்ணின் மைந்தர். அவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கும் உள்ளது. இப்போது அவரது மகன் கதிரானந்த் தான் வேலூர் தொகுதியின் எம்பியாக இருக்கிறார். கடந்த முறை கடைசி நேர முறை இவருக்கு பல சிக்கல்கள் இருந்தன. இந்த முறையும் மத்திய அரசின் கழுகு பார்வைக்குள் உள்ளார் கதிரானந்த். அத்துடன் தொகுதி மக்களிடமும் கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவில் அசைக்க முடியாத தூண் துரைமுருகன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அன்புக்குரியவர். எனவே திரும்பவும் தன்னுடைய மகனுக்கு சீட் பெற்று தந்துவிடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் மீண்டும் கதிரானந்த் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. இதற்கிடையே இந்த தொகுதிக்கு மாறலாமா என்று ஜெகத்ரட்சகன் அவர்கள் ஒரு பக்கம் கணக்கு போட்டு காய் நகர்த்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் கூடுதல் நெருக்கடியாக வேலூர் மேயர் சுஜாதாவும் இந்த தொகுதியில் நிற்க சீட் கேட்டு பலரிடம் பேசி வருவதாகவும் தெரிகிறது. அப்படியே இந்த பக்கம் வந்தால் திருவண்ணாமலை தொகுதி. அதன் தற்போதைய எம்பி சி.என். அண்ணாதுரை. இவரது செல்வாக்கு திமுகவில் பெரிய அளவில் இப்போது இல்லை என கூறப்படுகிறது. எனவே திரும்பவும் இவரை நிறுத்தப்படுவார் என்பது கடைசி நேர முறையான ஹாட் டாபிக்காகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து விழுப்புரம் தொகுதி. அங்கே விசிகவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கிறார். இவர் விசிகவை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுகவின் வட்டாரத்தின் செல்லப்பிள்ளையாகவும் இருந்து வருகிறார். கட்சித் தலைவர் விசிக சின்னத்தில் நிற்க வற்புறுத்தியும் கேட்காமல் கடந்த முறை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். இந்த முறையும் அதே சூத்திரத்தை கடைபிடிக்கவே இவர் திட்டமிட்டு வருகிறார். அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி. இங்கே நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் இருக்கிறார். இம்முறையும் அவருக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சேலம் தொகுதி. இதன் எம்பியாக இருப்பவர் எஸ்.ஆர். பார்த்திபன். தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு தாவியவர். ஆகவே சீட் கொடுக்கப்பட்டது. வெற்றியும் பெற்றார். ஆனால் இந்த முறை இவருக்கு போட்டியாக களமிறங்க காய்களை நகர்த்தி வருகிறார் உதயநிதியின் ரசிகர் மன்ற நிர்வாகி பி.கே. பாபு. மேலும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் பேத்தி மலர்விழி அவர்களும் இந்த தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது போதாது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கபால் அவர்கள் தனது மகனுக்காக இந்த தொகுதியை குறிவைத்திருக்கிறார். எனவே பலமுனை போட்டியில் சிக்கியுள்ளது சேலம் தொகுதி. நாமக்கல் தொகுதி கொங்கு மக்கள் தேசிய கட்சியில் உள்ளது. ஏ.கே.பி. சின்னராஜ் அவர்கள் தற்போது எம்பியாக இருக்கிறார். இதில் வேட்பாளர் மாறலாம். ஆனால் அதே கட்சியின் நபர்தான் போட்டியிடுவார் என்ற பேச்சு அடிபடுகிறது. ஈரோடு தொகுதியில் கடந்த முறை மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி களம் கண்டு வென்றிருந்தார். இந்த முறை காங்கிரஸ் கட்சி இதை கேட்பதால்
மாறுதல்கள் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி மாறினால் விருதுநகர் தொகுதியில் மதிமுக களம் காணலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நீலகிரி தொகுதி. இதுவரை ராசா அவர்களது கோட்டையாக உள்ளது நீலகிரி. அதன்படி இம்முறையும் நீலகிரி தொகுதியில் ராசா அவர்கள் தான் களமிறங்குகிறார். அடுத்து பொள்ளாச்சி தொகுதி திமுக கையில் உள்ளது. கே சண்முகசுந்தரம் தான் அதன் எம்பி. இந்த முறை இங்கே மாற்றம் வரலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது பொள்ளாச்சி தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கேட்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் கோவை தொகுதியையும் மக்கள் நீதி மய்யம் கேட்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணிக்குள் வந்து மக்கள் நீதி மய்யத்திற்கு கோவை தொகுதி ஒதுக்கப்பட்டால் பொள்ளாச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. அடுத்து திண்டுக்கல் தொகுதியின் தற்போதைய எம்பி வேலுச்சாமி அவர்கள். இந்த முறையும் திமுக சார்பில் இவரே தான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் திண்டுக்கல்லை காங்கிரஸ் கட்சி கைப்பற்ற முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. கரூர் எம்பியான ஜோதிமணி அவர்கள் இந்த முறை திண்டுக்கல் பக்கம் நிற்கலாம் என்று கூறப்படுகிறது. பெரம்பலூர் தொகுதியின் தற்போதைய எம்பி பாரிவேந்தர் பச்சைமுத்து. போன முறை இவர் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். இந்த முறை பாஜக அணியில் இருக்கிறார். ஆகவே KN நேரு அவர்கள் இந்த தொகுதியை தன்னுடைய மகனுக்கு கேட்டு வாங்கிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கடலூர் தொகுதியின் தற்போதைய எம்பி ரமேஷ் அவர்கள். இம்முறை அவர் கட்டாயம் மாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக இங்கே MRK பன்னீர்செல்வம் அவர்களது மகன் போட்டியிட உள்ளார். அதுவும் 100% உறுதியான தகவல் என்றும் கூறப்படுகிறது. அடுத்தபடியாக மயிலாடுதுறையின் தற்போதைய எம்பி ராமலிங்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பர். இதனால் அவருக்கு தான் இந்த முறையும் சீட் என்று கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியை கேட்டு பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஒருவேளை மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டால் KS அழகிரி அவர்கள் களமிறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தஞ்சாவூர் தொகுதியின் தற்போதைய எம்பி SS பழனிமாணிக்கம். இதில் மாற்றம் இருக்காது என்பதே தற்போதைய நிலவரம். அதேபோல் தூத்துக்குடி தொகுதியிலும் தற்போதைய எம்பி கனிமொழி அவர்களே களமிறங்கியிருக்கிறார். அடுத்து தென்காசியின் தற்போதைய எம்பி தனுஷ் M. குமார். இவருக்கே இம்முறையும் சீட் என்று கூறப்படுகிறது. அடுத்தபடியாக திருநெல்வேலியில் எம்பி ஞானதிரவியம் அவர்கள் இந்த முறை நிற்க தேவையில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக பேச்சுக்கள் ஒலிக்கின்றன. அதாவது தனக்கு பதிலாக தனது மகனை நிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஹெலன் டேவின்சன் மற்றும் கிரஹாம்பல் ஆகிய இருவரும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தர்மபுரியில் டாக்டர் செந்தில்குமார் தான் திமுக எம்பியாக உள்ளார். அவரை இந்த முறை நிற்க வேண்டாம் என நினைப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இம்முறை குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் நிற்க திமுக திட்டமிட்டுள்ளது. தொகுதி பங்கீடுகளுக்கு பிறகு இதன் எண்ணிக்கை அதிகரிக்கவும் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தொடர்ந்து பல்வேறு உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான வண்ணம் உள்ளது. இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை டிக்கெடிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.